ரெண்டாவது ஒரு கதை எடுத்திருக்காரு, ஆடை சுதந்திரம். அதாவது இன்னைக்கு ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இல்ல ஆண்கள் ஆண்கள் பெரும்பாலும் இதுக்குள்ள வரதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி தான் உருவாக்கி இருக்கு அந்த ரெண்டாவது கதை. இதுல ஒரு ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன, அதுக்கான இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நாங்க ஆடை சுதந்திரம் எங்க வேணா எப்படி வேணா நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு ஒரு 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 பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, இதை ரொம்ப அழகா தம்பிராமையா வச்சு அந்த மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு உண்மையிலேயே பாராட்டுக்கள். ஹாட்ஸ்பாட் டூ மச்ல தேர்வு பண்ணப்பட்ட கதாநாயகர்கள் எம்எஸ் பாஸ்கியும் தம்பிராமாயும் தவிர வேற யாருமே ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துல அந்த கதையோட ஒன்றி நடிச்ச கதாபாத்திரம் அப்படின்னாக்க அது கண்டிப்பா எம்எஸ் பாஸ்கரும் தம்பிராமையாவோட நடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும்.